எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு டாபிக், அதாவது 2D அண்ட் 3D மென்சுரேஷனில் ஒரு டாபிக் என்னங்கிறத பார்க்கலாம். சரியா? ஆக்சுவலாக அது ட்ரையாங்கிளில் வரும். இப்போது ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் ட்ரையாங்கிள். அதாவது முக்கோணம் அப்படின்னா என்ன, இப்படி இருக்கிறது தான் எனது முக்கோணம். இதில் என்ன அப்படின்னா, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 சைட்ஸ் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? 3 சைட்ஸ், அதாவது 3 பக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கு, 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸோட சம் என்னவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியா இருக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஓகே, 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும், 3 ஆங்கிளுக்கு உண்டானது 180 டிகிரி, 150 டிகிரி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரையாங்கிளை நிறைய வகைப்படுத்துவாங்க, கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அதாவது அசம பக்க முக்கோணம், ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம், அடுத்தது ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அதாவது அசம பக்க முக்கோணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த அசம பக்க முக்கோணம் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி அதுலேயே தெரியுது என்ன அப்படின்னா அதோட எந்த சைட்ஸுமே ஈக்குவலா இருக்காது, அதோட எந்த ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்காது. அப்படிலாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நான் அசம பக்க முக்கோணம் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் ஏ அப்படிங்கிறது ஒரு சைடு, பிங்கிறது ஒரு சைடு, அப்புறம் சிங்கிறது ஒரு சைடு. இந்த 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் ஈக்குவலாக இருக்காது. அப்போது ஒரு அசம பக்க முக்கோணத்தில் அதோட சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் ஈக்குவலாக என்னவா இருக்காது, இருக்காது. ஸோ நோ ஈக்குவல் சைட்ஸ். அதோட ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ நோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ். அதுக்கப்புறம் நோ லைன் ஆஃப் அல்லது பாயிண்ட் ஆஃப் சிமிட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு ஒரு சமோசா வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சரியா? ஒரு சமோசா வந்து இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அந்த சமோசாவை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சமமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ என்ன என்ன எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் அது என்னவாகுது அப்படின்னா சமமாக கட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அசம பக்க முக்கோணத்தை கட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கட் பண்ண முடியாது. ஒரு ஐசோலேஸ் ட்ரையாங்கிளை நம்ம வந்து சிமிட்ரிக்கா என்ன பண்ண முடியாது அப்படின்னா கட் பண்ண முடியாது. அதுக்கான லைனும் கிடையாது, அதுக்கான ப்ராப்பர்ட்டி, அதுக்கான பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு அசம பக்க முக்கோணத்துக்கு ஈக்குவலான சைட்ஸ் கிடையாது, ஈக்குவலான ஆங்கிள்ஸ் கிடையாது, அதுக்கு லைன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சிமிட்ரி, அது சமமாக வெட்டிட்டு போகிற பாயிண்ட்டோ அல்லது லைனோ கிடையாது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, சரி, இது எல்லாமே இந்த சைட்ஸை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள்ஸ் வச்சு பார்ப்போம். இந்த ஆங்கிள்ஸ் θ1, θ2, θ3 ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? அக்யூட் ஆங்கிளாக இருக்குமா, இல்லை அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குமா, அல்லது செங்கோணமாக இருக்குமா? அது மீன்ஸ் இந்த ரைட் ஆங்கிளாக இருக்குமா, அதாவது குறுங்கோணமாக இருக்குமா, விரிகோணமாக இருக்குமா, செங்கோணமாக இருக்குமான்னு கேட்டால் அது எப்படினாலும் இருந்துட்டு போகலாம். ஓகே, இந்த ஆங்கிள்ஸ் கேன் பி obtuse, acute, அப்புறம் ரைட் ஆங்கிள். இது எப்படினாலும் இருந்துட்டு போகலாம். இந்த ஆங்கிள்ஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம். ரைட் அப் 90 டிகிரிக்கு மேலே இருக்கலாம், 90 டிகிரி கம்மியாக இருக்கலாம், 90 டிகிரியாக கூட இருக்கலாம். ஓகே, பட் 3 ஆங்கிளுமே என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, சரி, இப்போ இதில் நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா ஏரியா அண்டு பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு மற்றும் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு சுற்றளவு அண்ட் ஏரியா, சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சுற்றளவுனா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு அசம பக்க முக்கோணத்தை வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்குவேன், இந்த பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கிறேன், இதோட பாயிண்ட் சி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏபிங்கிற சைடோட லென்த் வந்து ஏ, இந்த ஏசிங்கிற சைடு வந்து சி அப்படின்னு வச்சுக்கிறேன், பிசியோட லென்த் வந்து பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதோட சுற்றளவு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பெரிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இந்த சுற்றி இருக்கிற அளவு தான் என்னது சுற்றளவு. ஓகேவா? சுற்றி இருக்கிற அளவு தான் என்னது சுற்றளவு. இப்போ பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, திருப்பி கம்ப்ளீட்டா அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் நடந்திருப்பானோ அதுதான் என்னது சுற்றளவு. ஓகேவா? அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா
இந்த A plus B plus C சீக்வல் தான் என்னது பெரிமீட்டர் அப்படின்னா அதாவது சுற்றளவு சீக்வல் மூணு பக்கங்களின் கூட்டுத்தொகை. இது எல்லாத்துக்குமே அப்படியே தான் இருக்கும். எனி 2Dயோட சுற்றளவு கேட்டால் சுற்றி இருக்கிற சைட்ஸ் ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு சுற்றளவு. ஓகே சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. A சீக்வல் டு 4 சென்டிமீட்டர், B சீக்வல் டு 5 சென்டிமீட்டர், C சீக்வல் டு 6 சென்டிமீட்டர்ஸ் வச்சுக்குவோம். அப்போ இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா மூணு சைடையும் கூட்ட வேண்டியதான். என்ன தரும்? A plus B plus C சீக்வல் டு 4 plus 5 plus என்ன வந்துருக்கும்? 15 சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் வாட் எவர் இட் இஸ். அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ மூன்று சைடுகளோட கூட்டுத்தொகை தான் என்னவா இருக்கும்? பெரிமீட்டரா இருக்கும். ஓகே, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அசம பக்க முக்கோணத்தோட ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது புது டேமா இருக்குது. அது என்ன அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. அதாவது a plus b plus c னா என்னன்னு தெரியும் நமக்கு? சுற்றளவுன்னு தெரியும். சுற்றளவோட பாதி தான் என்னது? இந்த s அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி அப்புறம் எஸ் மைனஸ் சி. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டா a plus b plus c டிவைடட் பை 2. இதுதான் என்ன அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a plus b plus c அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி அண்ட் எஸ் மைனஸ் சி. எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா a plus b plus c டிவைடட் பை 2. அதாவது பெரிமீட்டர் சுற்றளவுல பாதி தான் அந்த எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகே சரி, இந்த அசம பக்க முக்கோணத்துல அல்லது இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அது அசம பக்க முக்கோணத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சரியா? அது என்ன அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, சர்க்கம் ரேடியஸ் இன் ரேடியஸ். ஓகே, அப்படின்னா என்ன ஆக்சுவலி? ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா? இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகே, அதே மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளுக்குள்ள என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். சரியா? ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள். இது ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் எங்க இருக்குது? உள்ள இருக்குது, இன்சைட்ல இருக்குது. ஓகே, அப்போ இந்த இன்சைட் இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். இந்த இடத்துல சர்க்கிள் எங்க இருக்கு? அவுட் சைட்ல இருக்கு. இந்த அவுட் சைட்ல இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்சைட் இருக்கிற சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ரேடியஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரேடியஸ் அப்படிங்கிறத நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சாரி, இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த அவுட் சைட் சர்க்கிள் இருக்குல்ல, அது இந்த ரேடியஸை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பேர் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ். இது பேர் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ். நான் ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். இது வந்து சர்க்கம் ரேடியஸ். அதோட ஆர், அதோட ரேடியஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன் கேபிட்டல் ஆர் அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதுல நமக்கு என்ன கேட்பான் அப்படின்னா ஃபைண்ட் இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைண்ட் இன் ரேடியஸ், ஃபைண்ட் சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன அப்படின்னா உள் வட்ட ஆரம். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா சூழ் வட்ட ஆரம். ஓகே, ஸோ உள்வட்ட ஆரம், இது என்னது சூழ்வட்ட ஆரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, இப்போ ஃபைண்ட் இன் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா ஃபைண்ட் இன் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா இது ஏ பி சி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. ஓகே, ஏ பி சி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா அப்படிங்கிறது என்னதுன்னா இதோட ஃபார்முலா. ஓகே, சரியா? இதை ஏரியாங்கிறது என்னங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். ஏரியாங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். இங்கே ஏரியா நீங்கள் சொல்கிறீங்களே அது வந்து சர்க்கிளோட ஏரியாவா இல்லை உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 இன்ட்டு ஏரியா. ஓகே,
அதே மாதிரி உள்வட்ட ஆரம் கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா ஏரியா டிவைடட் பை எஸ் டிவைடட் பை எஸ். இந்த இடத்துல எஸ்ங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 பக்கங்களுடைய கூட்டுத்தொகை, அதாவது சர்க்கம் ரேடியஸ்ல பாதி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது தெரியும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. ஏபிசிங்கிறது என்ன இருக்கு, இந்த இருக்குல்ல ஏபிசி. இதான் என்னது அந்த, அதாவது அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ், அதாவது முக்கோணத்தோட பக்கங்கள் தான் என்னது ஏபிசி அப்படின்னு. ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் பி, இன்னொரு பக்கம் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த 3ஐயும் கூட்டி டிவைடட் பை 2, அதாவது என்னது சுற்றளவோட பாதி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அகைன் என்ன அப்படின்னா இந்த ஏரியான்னு சொல்றீங்களா, அந்த ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏரியா சீக்வல் டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் மீன் பண்ணுது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் மீன் பண்ணுது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா நமக்கு இன் ரேடியஸ் கொடுத்துட்டோம், இல்லை சர்க்கம் ரேடியஸை கொடுத்துட்டோம், நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இன் ரேடியஸ் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோமே, இன் ரேடியஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா ஆர் இன்ட்டு எஸ். ஓகேவா, ஏன்னா ஏரியா எங்க இருக்குது ஆர் இன்ட்டு எஸ் அப்படின்னு ஆயிடும். ஏரியா ஆர் இன்ட்டு எஸ். ஓகே, அதே மாதிரி இங்க கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ABC divided by 4 into R அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு பேஸ் பண்ணி சம்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, சரியா? ஓகே, தேங்க்யூ. இதில் வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.